வெல்கம் டு துளிர் சேனல். ரொம்ப சிம்பிளா குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பழுத்த பெரிய ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டோன்னே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சோன்னே அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கப் துளசி பச்சரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.